ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஜப்பான்ல இருந்து கொரியாக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா கோல்டன் டைம் டீம்ல சேர்ந்து ஒரு கோட் 0 கேஸை சால்வ் பண்றதுக்காக போறாங்க. ஹியான்சோ அப்படிங்கிற அஸ்பராகர் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்ட ஒரு பையன் ஒரு அபார்ட்மெண்டோட 5வது மாடியில இருந்து தவறி கீழே விழுந்துடுறான். விழுந்தவன் பாதி வழியிலேயே கேஸ் பைப்பை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக தான் போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவன் ஒரு மெல்லிசான கம்பி கிரில்லோட சப்போர்ட்ல தான் அவன் பாதி வழியில தொங்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது காப்பாத்தி தூக்கிடலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த கம்பி வேற எந்நேரமும் கலண்டு கீழே விழலாம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த பையனோட அம்மா வேற கீழே வந்து நின்னுட்டு அந்த பையனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்தா அந்த பையன் கீழே விழுந்தாலும் விழுந்துருவான்னு சொல்லி அவங்க அம்மாவையும் அவன் பாத்திரக்கூடாது, மேலையும் காப்பாத்திடணும்னு சொல்லி இவங்க கஷ்டப்பட்டு அவனை மேல தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பி கிரில் மொத்தமாவே கலண்டு கீழே விழுது. அந்த பையனும் சேர்ந்து கீழே விழுந்துடுறான். விழுந்தவன் 5வது மாடியில இருந்து நேரா தரையில வந்து விழுந்திருந்தானா அவன் உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா அவன் 3வது ஃப்ளோர்ல சன்ஷேடு வந்து ஒரு தகரத்தினாலதான் போட்டிருக்காங்க. அந்த தகரத்துல மோதி கீழே வந்து விழறான். அப்படி கீழே விழும்போதும் அங்கெல்லாம் அட்டை டப்பாலாம் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த டப்பா மேலதான் கீழே விழறான். அதனால அவனுக்கு பெருசா அடி ஒன்னும் படல. ரெஸ்கியூ டீம் எல்லாம் ஓடி வந்து அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அந்த பையனோட அம்மா அவங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அந்த சேரிட்டி ஹோமோட டைரக்டர் சாங் ஓடி வந்து பாக்குறாரு. ஐயோ கண்ணு, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு அழுவலுன்னு அழுதுட்டு இருக்காங்க. இந்த பையன் இப்படி கீழே விழுந்தது கூட அந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையா படவே இல்லை. ஆனா இந்த டைரக்டர் சாங் வந்து இந்த பையனை பார்த்து இவ்வளவு வருத்தப்பட்டு ஒரு சீன் போட்டுட்டு இருக்காரு இல்லையா, அதுதான் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப எதுக்கு நீ ஏதோ அந்த பையனுக்கு அப்பா மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க, நான் தான் அவனுக்கு அம்மா, ஒழுங்கா என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதுக்கு உடனே அந்த டைரக்டர் சாங் வந்துட்டு சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ எதுக்காக இந்த பையன் வேணும் வேணும்னு அடம் பிடிக்கிறேன்னு. கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர அந்த சப்சிடி பணத்தையும் வாங்கி அதுலயும் குடிச்சு காலி பண்ணிட்டு ஜாலியா ஊர் சுத்தலான்னு பாக்குற, அதுக்கு தானே நீ இந்த பையனை வேணும்னு கேக்குற, நீ என்ன ஒரு அம்மாவா பொறுப்பா அந்த பையனை பாத்துக்கிறதுக்காகவா கேக்குற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது அங்க அக்கம் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அந்த ஆன்டிஸ் எல்லாம் பாத்துடுறாங்களா. அவங்க உடனே ஒரு மாதிரி காசி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பொம்பளை இவெல்லாம் ஒரு அம்மாவா இப்படி எல்லாம் பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த பையனோட அம்மா அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுறாங்க. நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக என்ன ஜட்ஜ் பண்றீங்க, நான் என்ன கொலை பண்ணேனா இல்ல உங்க வீடு புகுந்து கொள்ளையடிச்சேனா, ட்ரிங்க் பண்ணேன் அவ்வளவுதானே. இந்த மாதிரி ஒரு பையனை வீட்டுல வச்சு பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, அதை பாத்துக்கிற எனக்கு தான் தெரியும், நீங்களா என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ரோல் போலீஸ் எல்லாம் வந்து அந்த லேடியை பிடிச்சி அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பையனை இங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போறாங்க. இந்த பையனோட அம்மா வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்களே, சோ இந்த லேடி யாரு, என்ன, எதனால இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி இவங்களோட பேக்ரவுண்ட செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்களோட பேரு யுன்மி, அவங்களுக்கு 39 வயசு ஆகுது. இவங்க நிறைய இந்த கரோக்கி சென்டர், பாரு இந்த மாதிரி இடங்கள்ல தான் நிறைய வேலை பார்த்திருக்காங்க. இவங்களுக்கு பயங்கரமான குடிப்பழக்கம் இருக்கு. அந்த குடிப்பழக்கத்தினாலேயே இவங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணி அடிக்கடி இவங்களுக்கு வேலையும் போயிடும். இவங்களோட பையனையுமே குடிச்சிட்டு வந்து அபியூஸ் பண்ணியிருந்ததுக்கான ரெக்கார்டுமே இவங்களுக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இங்க அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் அந்த அட்டை டப்பா மேல விழுந்ததுனால அவனுக்கு மண்டையில எல்லாம் பெருசா அடிப்படல, கை மட்டும் லைட்டா பிராக்சர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கேயும் அந்த அம்மா வந்துருதான். அங்க வரும்போதே அவங்க வேற கத்திக்கிட்டே வராங்க. அவங்கள பார்த்ததுமே அந்த பையன் ஒரு மாதிரி பயப்படுறான். அவன் பயப்படுறத பார்த்து இன்னும் இவங்க அதிகமா கோவப்படுறாங்க. ஆனா இவங்களுடைய கோவம் எப்படி இருக்குன்னா, குடிச்சிட்டு போதையில அவனை திட்டுறதுக்காகவோ வெறுப்புல கோவப்படுற மாதிரியும் இல்ல, நம்மளோட பையன் நம்ம கிட்ட வராம வேற யாருக்கிட்டே போறானே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல கோவப்பட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் அந்த லேடி கோவப்படுற மாதிரி தெரியுது. கஞ்சோ இந்த லேடியை பத்தி கண்டுபிடிச்ச விஷயங்களை இங்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, சிசிடிவி செக் பண்ணதுல இன்னைக்கு காலையில 11:45 இந்த லேடி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பாட்டில் சோஜு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் யார மீட் பண்ணாங்க என்னன்னு தெரியல. அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது கையில கத்தியோட ரொம்ப கோவமா வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த பையனை தான் விரட்டிட்டு வந்திருக்கணும். இந்த பையன் இவங்களுக்கு பயந்துட்டு தான் அங்க ஓடி வந்திருக்கணும். அப்படிதான் அந்த பில்டிங்ல இருந்து கீழே தவறி விழுந்திருக்கணும் அப்படின்ற விஷயத்த கஞ்சு சொல்றா. இந்த டைரக்டர் சாங் தான் உடனே அந்த பையனை போய் கட்டி பிடிச்சிட்டு இல்லப்பா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பையனை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. இதை பார்க்க இன்னமும் அந்த லேடிக்கு கடுப்பாகுது. என்கிட்ட என் பையனை தயவு செஞ்சு ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் கத்திக்கிட்டு இருக்கு. இங்க பாருமா, நீ லீகலா அந்த பையனோட கார்டியன் அவர்தான் சொல்லி நீயாவே எழுதி கொடுத்துட்ட. இப்ப வந்து பையனை கொடுங்கன்னு கேட்டா அப்படி எல்லாம் கொடுத்துட முடியாது, சட்டப்படி அது தப்பு. அது மட்டும் இல்லாம உன் பையனுக்கு மனநல சரியில்லைனாலும் அவனுக்கு வயசு இப்ப 19 ஆகுது. அவன் எங்க இருக்கணும், யார் கூட போகணுங்கிறத அவனாவே முடிவெடுக்கலாம், அவனுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்டே டைரக்டா கேக்குறாங்க. யான்சோ நீ யாரு கூட போகணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த பையன் கிட்ட கேக்குறான். அந்த பையன் வந்து இந்த சின்ன பசங்க ரொம்ப பயந்து போனா சட்டையை இறுக்கமா புடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் பயந்து போய் சுருங்கி சட்டையெல்லாம் இறுக்கி புடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். இந்த டைரக்டர் சாங் தான் அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஹீரோ இந்த மாதிரி கேள்வியை கேட்டதும் அவனுக்கு தான் டக்குன்னு எதுவும் புரியாது. அவனால அந்த கேள்வியை ப்ராசஸ் பண்ணி பதில் டக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, அவன் அமைதியாவே இருக்கான். இந்த டைரக்டர் சாங் வந்து அந்த பையன் கிட்ட பேசுறாரு. யான்சோ நீ பதில் சொல்லு, உனக்கு யார் கூட இருக்கணும்னு சொல்லி நீ முடிவு பண்ணு, உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ சொல்லு, உன்னோட விருப்பம் எதுவா இருந்தாலும் நான் அதுக்கு சம்மதிப்பேன், உன்னை அந்த பாதையில நானே கூட்டிட்டு போவேன், உன்னை பூக்கள் நிறைஞ்ச சொர்க்கம் மாதிரியான பாதையில கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்றத கேளு, நீயே முடிவு பண்ணு, பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த சாங் அந்த பையன் கிட்ட பேசுறாரு. ரொம்ப அமைதியா அவனை அமைதிப்படுத்துற மாதிரி காமா தான் பேசுறாரு. ஆனா இந்த ஆளோட டோன் கங்ஜோக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவரோட வாய்ஸ் டோன் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் எல்லாம் ஒருத்தவங்களை ஹிப்னடைஸ் பண்றதுக்கு பேசுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சைலண்டா அமைதியா தான் பேசுவாங்க. ஆனா
அது ஒரு மாதிரி ஆர்டர் கொடுக்கற மாதிரி கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இவரோட வாய்ஸ் டோன் இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கங்ஜோக்கு வருது. ஆனா இவர் இந்த மாதிரி பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் அந்த பையன் நான் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கங்ஜோ கன்ஃபார்மே பண்ணிடுறா, கண்டிப்பா இது ஹிப்னடைஸ் பண்றதுக்கான கமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டுதான் அந்த லேடி இன்னமும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு வந்ததுல அங்கேயே வாமிட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. நான் இந்த பையன் இங்க இருக்கிறது சரியில்லைங்க, நான் இந்த பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் சாங் வந்து அந்த பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த பையன் அப்படி போகும்போது பியோல் பூந்தோட்டம் அப்படின்ற அந்த 2 வார்த்தையை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கான். பியோல் பூந்தோட்டம், பியோல் பூந்தோட்டம் அப்படின்னு அதையே ரிப்பீட்டடா சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு சந்தேகமாவே இருக்கு. அதே மாதிரி எங்க கங்ஜோக்கும் சந்தேகம் வந்துச்சு இல்லையா, அதை ஹீரோ கிட்ட சொல்றா. இந்த சாங் ஏதோ சஸ்பீஷியஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. எனக்கும் அதே சந்தேகம் தான். ஏன்னா இவ்வளவு நேரமா அந்த பையன் யூஸ் பண்ண வார்த்தைகள் அவ்வளவு ஒன்னும் மோசமா இல்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இந்த ஆள் எப்ப அந்த பையன் கிட்ட பேசினானோ அதுக்கப்புறம் அவன் பியோல் பூந்தோட்டம் அப்படின்ற இந்த 2 வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கான். இது ரெண்டுத்துக்கும் ஒன்னும் சம்பந்தமோ அர்த்தமோ இருக்கிற மாதிரி தெரியவே இல்ல. எதுக்காக அவன் அப்படி சொல்றான்னு தெரியல, ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப பார்க்க ஒரு விஷயம் சொல்றா. மேடம், நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட கிளாஸ்மேட் ஒருத்திக்கு இதே ப்ராப்ளம் இருந்துச்சு. அவளுமே இந்த மாதிரி ஐ ஹேட் அம்பர்லா அப்படின்ற வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பா. ஆனா ஐ ஹேட் அம்பர்லான்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் டொமஸ்டிக் அபியூஸ் அப்படிங்கிறது அப்படின்ற விஷயத்த சொல்றாளா. அப்ப இவன் சொன்ன வார்த்தைக்கும் வேற ஏதாவது அர்த்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது என்ன ஏதுங்கிறது கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ஜின் கிட்ட சொல்றா. அவனும் தேடிக்கிட்டு இருக்கான். இங்க அந்த சாங் அந்த ஹியான்சோன்ற பையனை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அப்படி போகும்போது அந்த ஆள் அந்த பையனோட அம்மாவை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே வரான். உங்க அம்மா ஒரு குடிகாரி, நல்ல வேளை நீ உங்க அம்மா கூட போறன்னு சொல்லல, ஒருவேளை நீ போயிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ குடிச்சிட்டு போதையில வந்து உன்னை அடிச்சே சாகடிச்சிருப்பா, அவளும் நிம்மதியா வாழ்ந்திருக்க மாட்டா, உன்னையும் நிம்மதியா வாழ விட்டுருக்க மாட்டா, உன்னை போட்டு பயங்கரமா அடிப்பா அப்படின்ற மாதிரி அந்த பையனோட அம்மாவை பத்தி தப்பு தப்பா இந்த ஆள் சொல்லிக்கிட்டே வராங்களா. இவன் ஒரு மாதிரி உளர ஆரம்பிச்சிடறான், ஏதோ வார்த்தைகள் எல்லாம் சொல்றான். உன்னை எப்படி சொல்லுவான் அதே மாதிரி சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறான். பிளவர், சர்க்கஸ், அப்புறம் பியோல் பூந்தோட்டம் அப்படின்ற வார்த்தைகளை திரும்ப சொல்றான். அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி வேகமா சொல்ற மாதிரி இருக்கு. இவன் இப்படி சொல்றதை கேட்டு அந்த ஆள் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுறான். ஆரம்பத்துல இருந்து ரொம்ப பொறுமையா காமா பேசுற மாதிரி தானே காமிச்சாங்க. இந்த ஆள் இப்ப டென்ஷன் ஆயிடுறான். வாய மூடுறான்னு கத்திக்கிட்டே இருக்கான். இவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கானா. இந்த ஆள் கையில ஒரு துணியை எடுத்து கட்டிட்டு அந்த பையனை போட்டு அடிக்கிறான். வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாரோ கால் பண்றாங்க. அந்த பக்கம் யாரு பேசுறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணணும், இல்லன்னா போலீஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க, நான் இந்த பையனை அங்கதான் கூட்டிட்டு வரேன், நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏதோ இவனுங்க வேலை பாக்குறானுங்கன்றது நல்லாவே தெரியுது. இங்க ஜின் அந்த பியோல் பூந்தோட்டம் அப்படின்ற 2 வார்த்தைக்கு அர்த்தத்தை தேடினாலயா அவனால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த சேரிட்டி ஹோம்ல இருக்கிற குழந்தைங்களோட சம்பந்தப்பட்டதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அங்க தேடி பார்த்திருக்கான். அங்க 10 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க தான் இருந்திருக்காங்க. அவங்களோடயும் இந்த 2 வார்த்தையும் எதுவும் சம்பந்தப்படுற மாதிரி தெரியவே இல்ல. ஆனா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் பாருங்களேன். இது நம்ம பூங்சன் சிட்டில சேரிட்டி ஹோம்காக அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறான். அது ஏதோ விளம்பரம் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அந்த விளம்பரத்துல ஒரு சின்ன பார்க்ல இந்த ஹியான்சோ வர மாதிரி இருக்கு. அதுல அந்த ஹியான்சோவும் கூட ஒரு பொண்ணும் உட்காந்துட்டு ஏதோ கதை பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அந்த பையன் அதுல ரொம்ப நார்மலா இருக்கான். அந்த பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா பேசுற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணோட பேர் ஹன்பியோல். அவளுமே அதே சீஹார்ஸ் டேடுங்கிற சேரிட்டி ஹோம்ல தான் இருக்கா. ஆனா இப்போ அந்த பொண்ணோட பேர் லிஸ்ட்லயே இல்ல. ஏன் அந்த பொண்ணோட பேர் லிஸ்ட்ல இல்லன்னு செக் பண்ணி பார்க்கும்போது 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அவளுக்குமே சின்ன வயசுல இருந்து மசில் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நோய் இருந்திருக்கு. ஆனா இப்போ அவ இறந்து போனதுக்கு காரணம் கீழே விழுந்து பிரெயின் ஹேமரேஜ் ஆகி அவ இறந்து போயிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இவன் பியோல் பூந்தோட்டம் அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டே இருந்தாலையா, அந்த பியோல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் மேபி இந்த ஹன்பியோல்ன்ற பொண்ணா கூட இருக்கலாம். அந்த பொண்ணோட பேர் தான் அவன் பியோல்னு சொல்லி இருந்திருக்கான். இந்த ஹன்பியோல்ன்ற பொண்ணுக்கு லீகல் கார்டியன் அவங்களோட பாட்டி தான் இருக்காங்க. அவங்க பாட்டி இப்ப இருக்கிறது அந்த டோக்கி தலைமறைவா இருந்தாலே அந்த மனநல காப்பகத்துல தான் அப்படின்ற விஷயத்தை ஜின் கண்டுபிடிச்சு சொல்றான். அப்பதான் கங்ஜோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்னைக்கு காலையில தானே டோக்கியோட கொலைகேஸ் விஷயமா விசாரிக்கிறதுக்கு அந்த மனநல காப்பகத்துக்கு போயிருப்பாங்க. அங்க வச்சுதானே இவன் அந்த சாங்க பாத்திருப்பா. அந்த ஆள் வந்து அங்க ஏதோ ஒரு பாட்டியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். அவங்க கிட்ட பேசினதையுமே கங்ஜோ பாத்துருக்கா. உங்களோட பேத்தி ஹன்பியோல் நல்லாதாமா இருந்தா, திடீர்னு நேத்து நைட் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளுக்கு உடம்பு மோசமாயிடுச்சு, கீழே விழுந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டி கிட்ட இந்த ஆளு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க பாவம் பேத்தி இறந்து போன வருத்தத்துல அவங்க அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அதை யோசிச்சு பாக்குறா. அது உடனே ஹீரோ கிட்டையும் சொல்றா. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட டெத் சர்டிபிகேட்ல அவ 3 நாளைக்கு முன்னாடி இறந்து போனதா இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மனநல காப்பகத்துல அந்த பாட்டி கிட்ட அந்த பொண்ணு நேத்து ராத்திரி இறந்து போனதா அவன் சொன்னான். ஏதோ கண்டிப்பா தப்பா இருக்கு, எதுக்காக அவன் மாத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோ போய் அந்த பையனோட அம்மா கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு உங்க பையன் வேணும்னா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த அம்மாவுக்கு நம்பிக்கையே இல்ல. இங்க பாருங்க, ரீசெண்டா உங்க பையனை சுத்தி ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்கிறத கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. என்ன இருந்தாலும் நீங்க அந்த பையனோட அம்மா, உங்களுக்கு இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் ஒன்னும் என் பையனை வெறுக்கலாம் இல்ல, அவன் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா என்னால அவனை பாத்துக்க முடியல, எல்லாம் இந்த குடிப்பழக்கம் தான், அதனாலதான் என்னால என் பையனை சரியா பாத்துக்க முடியல, என் பையன் எப்படியாவது நல்லா இருந்தா போதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு பிளாஷ்பேக் சொல்லுது. கஞ்சா சொல்லிருப்பாளையா, சிசிடிவில இந்த லேடி போய் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பாட்டில் சோஜு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கத்தியோட இந்த பையனை தேடிட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி இந்த அம்மா சோஜு வாங்கிட்டு அங்கேயே நின்று குடிச்சிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல இந்த
பையன் அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கான். இவங்களும் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவன் கண்டுக்கவே இல்ல. ஆல்ரெடி இந்த மாதிரி போதையில இருந்ததுனால நம்ம கூப்பிட்டு இவன் கண்டுக்காம போறானேன்னு சொல்லிட்டு அங்க டேபிள் மேல இருந்த பழம் வெட்டுற ஒரு கத்தியை தூக்கிட்டு இந்த பையனை பின்னாடியே விரட்டிட்டு வந்திருக்காங்க. அதை இவங்க சொல்றாங்களா, அப்போ நீங்க அந்த பையனை அந்த கத்தியால காயப்படுத்தலையா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க ஏன் அப்படி கேக்குறாங்கன்னா, அந்த பையன் அந்த மாடியில இருந்து விழுந்து தொங்கிட்டு இருந்தான் இல்லையா, அப்பவே அவன் முதுகுல வெட்டுப்பட்ட காயம் இருக்கும், ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்திருக்கும். இந்த லேடி இப்படி கத்தியை தூக்கிட்டு இந்த பையனை விரட்டிட்டு வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த லேடி தான் அந்த பையனை காயப்படுத்திட்டாங்கன்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க விரட்டிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. என் பையன் நல்லா இருக்கணும், நீங்க என்ன புடிச்சு ஜெயில போட்டுருங்க, ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்னால குடிக்க முடியாது இல்லையா, அதுக்கப்புறமா நான் குடிக்காம இருப்பேன், என் பையன் நல்லா இருந்தா எனக்கு போதும், தயவு செஞ்சு என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு. ஹீரோ உடனே கங்ஜோக்ட சொல்றான், கண்டிப்பா அந்த ஹன்பியோல்ன்ற பொண்ணு இவங்க தான் என்னமோ பண்ணிருக்கணும், அதை இந்த பையன் பாத்துருக்கணும், அதனால இவனை ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கணும், அங்க இருந்து தப்பிச்சு வரும்போது அவனுக்கு முதுகுல அந்த காயம் பட்டிருக்கணும். இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப ஹியான்சோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு, அந்த சாங் தான் ஹியான்சோவை கூட்டிட்டு போறான், கண்டிப்பா அவனோட உயிருக்கும் ஆபத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இவங்க எல்லாம் கிளம்புறாங்க அந்த பையனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி. நம்ம ஜூங்கியை வந்து நீங்க அந்த சேரிட்டி ஹோம்க்கு போங்க, அங்க இருக்கிற குழந்தைங்களையும் அங்க வேலை பாக்குறவங்களையும் விசாரிங்க, மேபி அவங்கள கூட யாராவது தப்பான ஆட்கள் இருக்கலாம், அதை பத்தி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்மா கூப்பிட்டு இவனோட லொகேஷன் எங்கன்னு ட்ராக் பண்ண சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க போய்கிட்டே இருக்காங்க. இங்க அந்த ஹியான்சோவை தான் காமிக்கிறாங்க. அவன் கார்ல போயிட்டு இருக்கான் இல்லையா, அப்ப அவன் காலுக்கு கீழே ஒரு ஹேர் பின் இருக்கிறத பாக்குறான். அந்த ஹேர் பின்னை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான், ஆட்டோமேட்டிக்கா சிரிக்கிறான். அது அந்த பொண்ணு பியோலோட ஹேர் பின் போல இருக்கு, பியோலோட ஹேர் பின் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த ஹேர் பின்னை கையில எடுத்தவன் அதை பார்த்துதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நாள் இவன் அந்த சேரிட்டி ஹோம்ல இருந்தானா இல்ல வேற எங்கேயாவது இருந்தானான்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரூமை போய் மெதுவா திறக்கிறான். அங்க அந்த பொண்ணு சோஃபால படுத்து கிடக்குறா. பக்கத்துல இந்த டைரக்டர் சாங் தான் நின்னுட்டு இருக்கான். அந்த பொண்ணு படுத்திருக்க தோரணையே சரியில்லை. ஹன்பியோல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போக பாக்குறானா, ஹன்பியோல் தூங்குறா, டிஸ்டர்ப் பண்ணாத, வெளியில போ அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் சாங் அந்த பையனை வெளியே விரட்ட பாக்குறான். அந்த அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் பின்னாடில இருந்து வந்து இவன் வாயை பொத்தி இழுத்துட்டு போறான். அங்க அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அப்பதான் இந்த ஹேர் பின் அவ குத்திருப்பா போல இருக்கு, அவ தலையெல்லாம் ஒரே ரத்தமா விழிஞ்சுட்டு இருக்கு. அதை யோசிச்சு பார்த்துவேன், இல்ல ஹன்பியோல் தூங்கல, ஹன்பியோல் தூங்கல, டைரக்டர் சாங் கெட்டவரு, டைரக்டர் சாங் கெட்டவரு அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா அவன் திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கானா. அந்த ஆள் கடுப்பாயிட்டா அவனோட மண்டையை பிடிச்சு அந்த காரோட டோர்லயே டொம்மு டொம்னு அடிக்கிறான். அந்த ஹன்பியோல் தாண்டா கெட்ட பொண்ணு, ஒழுங்கா சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, அந்த ஹன்பியோலும் கெட்ட பொண்ணு, உன்னோட அம்மாவும் கெட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அடிக்கிறானா. இல்ல நீங்க போய் சொல்றீங்க, ஹன்பியோலும் கெட்ட பொண்ணு கிடையாது, என் அம்மாவும் கெட்ட பொண்ணு கிடையாது, நீங்க தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ரொம்ப ஒரு மாதிரி பயந்து ஆக்ரோஷமா பேசுவாங்களே அந்த மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஆள் கடுப்பாயிட்டு அந்த பையனை பிடிச்சி காரோட டோர்லயே டொம்மு டொம்முன்னு அடிக்கிறான். அவன் அப்படியே மயங்கிட்டான். கீழே காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி அந்த பையனை தூக்கி பின் சீட்ல படுக்க வச்சுட்டு மறுபடியும் கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இங்க கால் சென்டர்ல ஜின் இந்த சாங் பத்தின டீடைல் எல்லாம் கண்டுபிடிச்சு எடுக்கிறான். ஆக்சுவலா இவன் அந்த சேரிட்டி ஹோம்ல டைரக்டர் ஆயிருக்கான். அந்த சேரிட்டி ஹோமோட வெப்சைட்ல இவனை பத்தி டீடைல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டீடைலும் இவனோட பர்சனல் டீடைலும் கொஞ்சம் கூட ஒத்து போகவே இல்ல. இவன் ஏமாத்தி அந்த வேலைக்கு சேர்ந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவனோட பர்சனல் டீடைலை செக் பண்ணும்போது இவன் மேல நிறைய ஃப்ராட் கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான அந்த படிப்புமே இவன் படிக்கவே இல்ல, போலீஸ் சர்டிபிகேட் வச்சுதான் இவன் வேலைக்கு சேர்ந்திருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்ல இவன் வேலை பார்த்திருக்கான். அந்த சர்ச்ல இருந்து இவனை விரட்டி அடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இவன் அங்க யாரையோ செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருக்கான், அதனாலதான் விரட்டி அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் இந்த சிகார்ஸ் அப்படிங்கிற சேரிட்டி ஹோம்ல டைரக்ட் பொறுப்பேற்றுட்டதுக்கு அப்புறம் 10 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. ஆனா அந்த 10 பேருக்குமே ஆக்சிடென்ட் காம்ப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரியான டெத் ரிப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார்ல கிளம்பி போனாலியா, சிசிடிவி மூலமா இப்ப அவனோட கார் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இதை ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜூங்கி பேட்ரோல் போலீஸ் கூப்பிட்டு அந்த சேரிட்டி ஹோம் செக் பண்றதுக்காகவும் அங்க இருக்கிறவங்களை விசாரிக்கிறதுக்காகவும் கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா, வழியிலேயே இந்த சாங்கோட அசிஸ்டன்ட் நின்னு பாத்துடுறான். இந்த போலீஸ் கார் எல்லாம் நம்ம சேரிட்டி ஹோம்க்கு தான் போகுதுன்னு தெரிஞ்சு உடனே அந்த சாங்க்கு கால் பண்ணி சொல்றான், போலீஸ் சேரிட்டி ஹோம்க்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் ஈவில் நம்மள சோதனை பண்ணுன்னு சொல்லி, இன்னைக்குதான் அந்த நாள். அந்த ஈவில் நம்மள சோதனை பண்ணிட்டு இருக்கு. அங்க வந்திருக்க போலீஸ்காரங்க யாரும் நல்லவங்க கிடையாது, அவங்க நம்மளோட இடத்தை எடுத்துக்க பாக்குறாங்க. நீ அவங்க முன்னாடி உன்னை வீக்கா காமிச்சுக்க போறியா, அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் அந்த அசிஸ்டன்ட மேனிபுலேட் பண்றாங்கிறது நல்லா தெரியுது. ஆனா இவன் பேசுறதெல்லாம் அவன் எப்படி நம்புறான்னு தான் தெரியல. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோ இவங்க சொன்ன லொகேஷனுக்கும் வந்துடுறான். முன்னாடி அந்த சாங்கோட கார் போய்கிட்டு இருக்கிறதையும் பாத்துடுறான். ஆனா சிசிடிவில பாக்கும்போது அந்த சாங் மட்டும் தான் காருக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பையனை காணோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. அவன் தான் பின் சீட்ல மயங்கி கிடக்குறானே, அது அவங்களுக்கு தெரியல. காரை பின்னாடியே சேஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு சிக்னல் வருது. அந்த இடத்துல இந்த சாங் வரும்போது எல்லோ லைட் தான் எரியுதான். அவன் வேகமா அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி போயிடுறான். ஆனா பின்னாடி வந்த ஹீரோவும் கிம்மும் அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஆனா இப்படி சிக்னல்ல நின்னுட்டே இருந்தா அவன் தப்பிச்சு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் மூவ் ஆகும்போது லெஃப்ட்ல இருந்து வந்த கார் அவங்கள பிளாக் பண்ணிடுது. இவங்களும் கத்துறாங்க, வழி விடுங்கயா, நாங்க அவசர வேலையா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஒரு குட்டி கலாட்டா ஆகுதா. அத மிரர் வழியா அந்த சாங்ன்றவன் பாத்துடுறான். போலீஸ் நம்மள
ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை யூ டர்ன் எடுத்து திரும்ப வந்த வழியாவே போய்கிட்டு இருக்கான். இது இவங்களுக்கு தெரியாது, அவங்க பாட்டுக்கு நேரா போறாங்களா. அப்படி போகும்போது டக்குன்னு அந்த சாங்கோட கார் இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. அவங்க கிராஸ் பண்ணும் போதுதான் பாத்திருப்பாங்களா, இவங்களுக்கு சந்தேகமா இருக்குது கிராஸ் பண்ணது சாங்கோட காரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோக்கிட்ட கேக்குறாங்க. சிசிடிவில செக் பண்ணி சொல்லுங்க, எனக்கு என்னமோ கிராஸ் பண்ணது அவனோட கார் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா இவங்க இருக்க இடத்துல சிசிடிவி இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போனாதான் சிசிடிவி வரும், சோ நாங்க செக் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போனை ட்ராக் பண்ணலான்னு பாக்குறாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி சிம் கார்டை தூக்கி வெளியில கடாசிட்டான். நாம ஃபாலோ பண்றோங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் அதனாலதான் அவன் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான், எங்களால அவனை ட்ராக் பண்ண முடியாது, நீங்க தானே அவனோட காரை நேர்ல பாத்தீங்க, உங்களோட இன்ட்யூஷன் சொல்றதை வச்சு நீங்களே ஆக்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லிடுறான். அதே சமயம் இங்க ஜூங்கி பெட்ரோல் போலீஸோட அந்த சேரிட்டி ஹோம்க்கு வந்துடுறாரு. அந்த அசிஸ்டன்ட் மறைஞ்சு அந்த சேரிட்டி ஹோம்குள்ளேயே எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான், இவங்க கண்ணுல படாத மாதிரி. இவங்க போய் பார்க்கும்போது அங்க குழந்தைங்களும் இல்ல, ஒர்க்கர்ஸும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, காலியா இருக்கு. இவங்க எங்கேயாவது குழந்தைங்க இருக்காங்களா, இல்ல இவனுங்க ஏதோ தப்பு பண்றானுங்க, அது என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு ஜூங்கி தேடி பாக்குறாரு. ஒன்னும் கிடைக்கவே இல்ல. அப்ப இந்த அசிஸ்டன்ட் ரகசியமா அந்த பில்டிங்ல பேஸ்மெண்ட் இருக்கும் போல இருக்கு, அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளதான் போய் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஜூங்கி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்குள்ள 4-5 குழந்தைங்க பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த குழந்தைங்க கிட்ட போய் பேச்சு கொடுத்தா அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. எங்க டைரக்டர் சாங் சொல்லியிருக்காரு, போலீஸ்காரங்க எல்லாம் கெட்டவங்க, போலீஸ் எதை கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் இந்த குழந்தைங்களையும் மேனிபுலேட் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது இவங்களுக்குமே நல்லா புரியுது. சரிமா, நான் எந்த கேள்வியும் உங்ககிட்ட கேட்கல, நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம், ஒண்ணு மட்டும் கேட்கறேன்னு சொல்லுங்க, பூந்தோட்டம்னா என்ன? உங்க கூட இருந்த அழிய ஃப்ரெண்ட் ஹன்பியோல் அந்த பொண்ணு அடிக்கடி இந்த பூந்தோட்டம்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்கா இல்லையா, அந்த பூந்தோட்டம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஜூங்கி கேக்குறாரு. பூந்தோட்டம் சொர்க்கத்துல இருக்கு, உங்களால அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க சொல்றாங்க. என்னடா சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு பெட்ரோல் ஆபீசர் குடுகுடுன்னு ஓடி வந்து, சார் இங்க வாங்க, இங்க ஒரு விஷயம் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கூட்டிட்டு போறாங்க. இங்க ஹீரோ யூ டர்ன் எடுத்து இவங்களை தாண்டி போன அந்த காரை ஃபாலோ பண்ணி வரணும்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. அந்த காரை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கார் இவங்களுக்கு பயந்து வேகமா தப்பிச்சு போற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா அந்த கார்ல போறது சாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சேஸ் பண்ணிட்டு போய் அந்த காரை வளைச்சு புடிச்சிடுறாங்க. ஆனா அந்த கார்ல இருக்கிறது சாங்கே இல்ல, அவன் ஏதோ பழைய ரவுடி போல இருக்கு. போலீஸ்காரங்க துரத்துறாங்கன்னு தெரிஞ்சதும் அவன் பயந்து போய் எஸ்கேப் ஆகியிருக்கான். இவன் சாங் கிடையாது, ஏமாத்திட்டு அவன் எங்க எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இங்க ஜூங்கி அந்த பெட்ரோல் போலீஸ் கூட்டிட்டு போனார் இல்லையா, அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற வழியை கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு. பேஸ்மெண்ட்டுக்குள்ள சத்தமும் கேக்குது. அவன் ஏதோ அவசரமா மருந்து டப்பா மாதிரி இருக்குது, அவசரமா பையில எல்லாம் அதை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான். டே அசிஸ்டன்ட், நீ உள்ளதான் இருக்குன்னு நல்லா தெரியும், ஒழுங்கா வெளியில வந்துரு, சரணடைஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இவர் உள்ள போறாரு. அவன் அவசரமா மருந்தெல்லாம் அள்ளி போட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். இவங்க போய் பாக்குறாங்க, அந்த அசிஸ்டன்ட் அங்க இல்ல. ஆனா அந்த பேஸ்மெண்ட் பூரா ஒரே ரத்த கரையா இருக்கு, அங்க உருட்டுக்கட்டையெல்லாம் வேற வச்சிருக்கான். இவன் இந்த குழந்தைங்களை அடிச்சு கொடுமெல்லாம் படுத்திருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் அங்கதான் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கான்றத பார்த்துட்டு அவனை புடிச்சிடுறாங்க. அவன் கையில இருக்கிற அந்த பேக் வாங்கலான்னு பாக்கும்போது, இதை எடுக்காதீங்க, இது அந்த அனிமல்ஸ்க்கு போடுறதுக்கான ட்ரக் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் அனிமல்ஸ்னு சொல்றது அந்த குழந்தைங்கள தான். ஜூங்கிக்கு எல்லாம் வருதே கோவம், மனுஷனோட அணி எல்லாம் குழந்தைங்களை போய் அனிமல்ஸ்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அந்த பக்கம் இருந்துட்டு கங்ஜோ தான் காம் பண்றா. அவங்கிட்ட இருக்க மருந்தெல்லாம் வாங்கி செக் பண்ணும்போது அந்த மருந்து டபாவிலே போட்டிருக்கு, அது அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்றதுன்னு சொல்லி. அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ற மருந்த குழந்தைங்களோட கேர் சென்டர்ல வச்சு இவங்க என்ன பண்றாங்க, ஒருவேளை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. பார்க் உடனே அதை செக் பண்ணி பார்த்துடுறா. இந்த மருந்த மனுஷங்களுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நரம்பெல்லாம் வெடிச்சிரும், மேபி வேற ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஹன்பியோல்ன்ற பொண்ணு இறந்து போயிருந்திருக்கணும், ஆனா போஸ்ட்மார்ட்டம்ல அதை கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கு இந்த மருந்து கொடுத்திருக்கணும், அதனால அவளோட நரம்புகள்லாம் வெடிச்சிருச்சு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அது பிரெயின் ஹேமரேஜ் தான் காமிக்கும், அதுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற விஷயத்த பார்க் கண்டுபிடிச்சு சொல்றான். அப்படியே கட் பண்ணி அந்த சாங் தான் காமிக்கிறாங்க. பையன் ஹியான்சுவா ஏதோ ஒரு லேபுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க தூக்கிட்டு வந்து போடுறான். அங்க ஒரு லேடி டாக்டருமே இருக்கா. அவ வந்து அந்த பையனுக்கு ஏதோ இன்ஜெக்ஷனை போடுறா. 2 பேரும் அந்த பையன் அந்த லேப்லயே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க இந்த விஷயத்தை எல்லாம் ஹீரோ கிட்ட கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றான். அவன் கண்டிப்பா அந்த அசிஸ்டன்ட் இவனோட கூட்டாளியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த ஆளுக்கு 60 வயசு ஆகுது, அந்த பையனுக்கு 20-25 வயசு தான் இருக்கும். இந்த ஆள் கண்டிப்பா கிரிமினல் வேலையெல்லாம் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்திருக்கும். அந்த பையன் கூட்டாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி அவன் பேக்கப்பா இருக்கலாம். எப்பயாவது இந்த மாதிரி நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவனை கோத்து விட்டுட்டு நாம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு கூட அவன் அந்த அசிஸ்டன்ட் கூட வச்சிருந்திருக்கலாம். இவனோட கூட்டாளி கண்டிப்பா இவனோட டைரக்டான சம்பந்தத்துல இல்லாத ஒரு ஆளா தான் இருக்கணும். ஏன்னா நாம ஈஸியா கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல, அதுக்காக. அதே மாதிரி அந்த கூட்டாளியால ஈஸியா அனிமலுக்கு யூஸ் பண்ற மெடிசன்ஸை வாங்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் ஹீரோ சொல்றான். அப்பதான் கங்ஜோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்ல இவங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பாங்க இல்லையா, சேரிட்டி ஹோம் சம்பந்தமா ஒரு ப்ரமோஷன் வீடியோ கவர்மெண்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி. அந்த வீடியோல தான் இவங்க என்பியோல் இருந்த பொண்ணையே பார்த்திருப்பாங்க. அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இந்த சேரிட்டி ஹோம்ல இருக்க குழந்தைங்க எல்லாருமே ஒரு நாய்க்குட்டியை வச்சு விளையாண்டுட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். அதை எடுத்து திரும்பி போட்டு பாக்குறாங்க. அந்த பார்ட்டே ஒரு அனிமல் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த நாய்க்குட்டியோட பேரை பூந்தோட்டம் அப்படின்னு சொல்றது கங்ஜோக்கு கேக்குது. அந்த ஹியான்சோன்ற பையன் பியோல் பூந்தோட்டம் அப்படின்னு இந்த 2 வார்த்தையை தானே சொல்லிக்கிட்டே இருந்தான். பியோல்ன்றது அந்த பொண்ணு, பூந்தோட்டங்கிறது என்னன்னு தெரியாம தேடிட்டு இருந்தாங்க. இந்த நாய்க்குட்டி தான் பூந்தோட்டங்கிறது இப்ப தெரிய வந்துருச்சு. இந்த நாய்க்குட்டியோட ஓனர் யாரு அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. யூன்மி அப்படின்னு சொல்லி ஒரு அனிமல் ஹாஸ்பிட்டலோட ஓனர்னு தெரிய வருது. அந்த யூன்மியை பத்தி இவங்க பர்சனல் ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த யூன்மி ரெகுலரா கிளியர் சர்ச் அப்படின்ற ஒரு சர்ச்சுக்கு போவாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த கிளியர் சர்ச்ல தான்
முன்னாடி இந்த சாங்ன்றவன் வேலை பார்த்தா அங்கதான் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணான்னு சொல்லி அவனை அங்க இருந்து விரட்டி அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதே சர்ச்சுக்கு இவங்க ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த சீஹார்ஸ் அப்படிங்கிற சேரிட்டி ஹோம் ஒரு பில்டிங்ல இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்கோட ஓனரே இந்த யூன்மி தான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த யூன்மி அவங்களுக்கு வர வருமானத்தை வச்சு இவ்வளவு பெரிய பில்டிங்கை விலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு தெரிய வருது. எப்படியோ அந்த யூன்மிக்கும் இந்த சாங்குக்கும் சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா இந்த யூன்மி தான் இந்த சாங்கோட கூட்டாளியா இருக்கணும். இப்ப அந்த ஹியான்சோன்ற பையனா அந்த யூன்மியோட அனிமல் ஹாஸ்பிட்டல் தான் அவங்க பதுக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தேடி போக சொல்லி கங்ஜோ நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. அதே மாதிரி அங்க லோக்கல் போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறா. ஹீரோ முக்கியமா அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேட்ரோல் போலீஸுமே வந்துடுறாங்க. அந்த டாக்டர் தப்பிச்சு நேரம் போயிருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. ஆனா நம்ம தப்பிச்சு போகவே இல்ல, நம்மள இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தைரியம் போல இருக்கு. சீஹார்ஸ் சேரிட்டி ஹோம்ல இருந்து ஒரு பையன் காணாம போயிட்டான், அந்த பையனை நாங்க தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அங்க காணாம போன பையனை எதுக்காக நீங்க இங்க வந்து தேடணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி டாக்டர் சொல்றாங்களா. ஏன்னா உங்களுக்கும் அந்த சீஹார்ஸ் சேரிட்டி ஹோமோட டைரக்டருக்கும் சம்பந்தம் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதே எங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருந்து தான் அவர் மெடிசன் வாங்கியிருக்காரு அப்படின்றதுக்கான வவுச்சரையுமே நாங்க கண்டுபிடிச்சு எடுத்திருக்கோம். இப்ப நாங்க தேடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடுறாங்க. யாருக்கும் எதுவும் கிடைக்கல. அவங்களுக்கு எல்லாம் எதுவும் கிடைக்கலன்னு தெரிஞ்சது இந்த டாக்டர் கொஞ்சம் ஓவராவே கத்த ஆரம்பிச்சிருது. நான் தான் சொன்னேன்ல இங்க எதுவும் இல்லன்னு, அதான் தேடி முடிச்சிட்டீங்கல்ல, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நீங்க இங்க வந்ததுனால இங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் பாருங்க டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ பார்த்தா அதுக்கு பிடிக்காது, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராவே அவங்க கிட்ட கத்துனதோட மட்டும் இல்லாம அங்க ஒரு நர்ஸ் நின்று வாயை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. இங்க என்ன நின்று வாயை பார்த்துக்கிட்டு இருக்க, அனிமல்ஸ் எல்லாம் கத்துது பாரு, போய் அதை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸையும் திட்டி அனுப்பி விட்டுடுது. இந்த லேடி டாக்டர் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே டென்ஷன் ஆகுற மாதிரி தெரியுது. அதனால ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு தோணுது. நீ போய் பார்த்த இடத்துல எல்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறானா. நான் அனிமல்கான வேர் ஹவுஸ் இருந்துச்சு, அப்புறம் ஸ்டோரேஜ் ரூம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். அனிமல்கான வேர் ஹவுஸும் ஸ்டோரேஜ் ரூமுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை எட்டி பாக்குறானா. அவன் பாக்குறத பார்த்தோன்னே இந்த லேடி டாக்டர் மூஞ்சில டென்ஷன் ஏறுறது நல்லாவே தெரியுது. பத்தாததுக்கு அந்த நர்ஸ் வேற திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகுது. நான் தான் கிளம்புங்கன்னு சொல்றல, இங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துனதோட மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேத்தையும் கையால புடிச்சு தள்ள பாக்குதா. ஹீரோக்கெல்லாம் டென்ஷன் ஆகி ரொம்ப சட்டை பிடிச்சிடுறான். பணத்துக்காக சின்ன பசங்களை கொலை பண்றியா, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு அவளை பிடிச்சி திட்டி விட்டுட்டு அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க போய் அந்த ஸ்டோரேஜ் ரூம் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஏதோ டபா டபாவா அடுக்கி பழைய பொருட்கள் அடுக்கி வச்ச மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ரகசியமா ஒரு ரூம் இருக்கு. அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அங்கதான் அந்த டைரக்டர் சாங்குமே இருக்கான். பணத்தெல்லாம் பையில பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க வர்றதை பார்த்தோன்னா அவன் ஓடிப்பாங்க ஒளிஞ்சுக்கிறான். இவங்களும் வந்து தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்களா. அவன் மறைஞ்சிருந்தவன் டக்குன்னு கிம் மேல அட்டாக் பண்றான். அதுக்குள்ள ஹீரோ சுதாரிச்சுட்டு வந்து அந்த டைரக்டர் சாங் பிடிச்சிட்டு பாக்குறாங்க. அந்த ரூம்ல எங்கேயுமே அந்த பையன் ஹியான்சு இல்ல. ஹியான்சு எங்கன்னு போய் தேடு அப்படின்னு சொல்லி கிம் அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு இவன் ஹேண்ட்கஃப் எடுக்கிறான். ஹேண்ட்கஃப் எடுத்து சாங் கையில மாட்டுவான்னு பார்த்தா இவன் எடுத்து அவனோட கையில மாட்டிக்கிறான். இந்த சண்டை போடும் போது நக்கல்ல மாட்டிக்கிட்டு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்து கையில மாட்டிக்கிறான். அந்த பக்கம் இருந்து கங்ஜோ ஹீரோவை கூப்பிட்டுட்டே இருக்கா. டீம் லீடர் அப்படிங்கிற. இந்த பக்கம் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா. உடனே கிம் கூப்பிடுறான். உடனே டீம் லீடர் இருக்கிற இடத்துக்கு போ, அவர் ரேடியோல ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் கிளம்பி இங்க ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் அந்த டைரக்டர் சாங்க போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். அது மூஞ்சி மேல துணியை சுத்தி சின்ன பசங்களை அடிச்சு குடும்பப்படுத்துறியே, அவங்களுக்கு இப்படித்தானே வலிச்சிருக்கும், அதே வழியை இப்ப நீயும் அனுபவி, அவங்களுக்கும் இப்படித்தானே வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சதோட மட்டும் இல்லாம அந்த துணியை அவன் கழுத்துல போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் நார்மலாவே இல்ல, பிளாக் அவுட் ஆனா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இருக்கான். கொலவெறியோட போட்டு அந்த டைரக்டர் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கான். கிம் தான் ஓடி வந்து தடுத்து நிறுத்துறான். அதுக்குள்ள பேட்ரோல் போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு ஹியான்சு அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. அந்த பையன் அங்கதான் இருக்கான். அந்த பையனை அங்க இருந்து வெளியில தூக்குறாங்க. அவன் கையோட இன்னொரு கையும் சேர்ந்து வர மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு ஹன்பியோலோட பாடியும் அங்கதான் இருக்கும் போல இருக்கு. அவளோட கையை தான் இறுக்கி பிடிச்சிட்டு வரான். அந்த பொண்ணு ஆனா உயிரோட இல்ல, இறந்து போயிட்டா. இந்த பையனுக்கு சிபிஆர் பண்ணி அவனை காப்பாத்திட்டாங்க. அவன் பக்கத்துல இருக்க அந்த ஹன்பியோலோட பாடியை பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். ஹன்பியோல் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேர் சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். இவங்களுக்கே பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பையனையும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஆபரேஷன் முடிச்சதுமே ஹீரோ அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். எதையுமே கண்டுக்கவே இல்ல. இந்த மாதிரி பசங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற அந்த சப்சிடி பணத்தை கொள்ளையடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட இருக்கிற பசங்களை அவன் அபியூஸும் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜெயில தான் காமிக்கிறாங்க. 2 கார்ட்ஸ் அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்காங்களா. அப்ப இந்த பேங்க் ஜோஸோட ரூம்ல மேல ஜன்னல் மாதிரி சின்னதா கம்பி இருக்கும்ல, அந்த கம்பியில ட்ரெஸ் கட்டின மாதிரி இருக்கு. இதை ஏன்டா இங்க கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பாக்குறாங்க. அவன் ட்ரெஸ் கட்டி அதுல தூக்கு மாட்டி இருக்கான். உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. இங்க கோல்டன் டைம் டீம் எல்லாம் நல்லபடியா இந்த கேஸை முடிச்சதுக்காக நைட் டின்னர்ல மீட் பண்ணி எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் வரல. கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டானாமா. சரி, அவன் இப்பதானே வந்திருக்கான், அவனை ரொம்பவும் நம்ம கம்பல் பண்ண வேணாம், அவனாவே மெதுவா நம்ம கூட வந்து ஜாயின் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இம்மெல்லாம் இப்பவும் ஹீரோவை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு எல்லாம் நான் தேடி போன இடம், அங்க என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா உடனே அந்த ரூம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி பாராட்டி பேசிக்கிட்டே இருக்கான். அந்த பக்கம் ஹீரோ அவனோட வீட்டுல தனியா உட்காந்துட்டு அந்த டைரக்டர் சாங் அடிச்சான் இல்லையா, அந்த ரத்தம் எல்லாம் இன்னமும் அவனோட கையில இருக்கு. அதையே பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி யோசனையோடய இருந்துட்டு இருக்கான். அப்போ ஜின் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அவங்க அங்க ஜாலியா என்ஜாய்
என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் இல்ல இல்லையா, மிஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதனால வீடியோ கால் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக கால் பண்ணிருக்காங்க. ஆனா இவன் எதுவும் பெருசா பேசவே இல்ல. மூஞ்சில அடிச்ச மாதிரி போனை டக்குன்னு கட் பண்ணி விட்டுறான். இவனுக்கு அந்த டைரக்டர் சாங் கழுத்து நெரிச்சான் இல்லையா, அந்த விஷயம் தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் பார்த்ததும் இவன் ஒரு மாதிரி பதறி போய் அங்க இருந்து கிளம்பி ஓடுறான். மேபி அந்த பேங்க் ஜெஸ் சூசைட் பண்ணிட்ட மெசேஜ் எது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்க அவன் இன்னும் சாகல போல இருக்கு. ஆம்புலன்ஸ்ல ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆம்புலன்ஸ்லயே அவனுக்கு சிபிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மானிட்டர்ல 0ன்னு தான் காமிக்குது. அவன் கையில வேற ஹேண்ட் கஃப் மாட்டிருக்கா. தயவு செஞ்சு இதை கலட்டுங்க சார், இது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், இதை கலட்டினீங்கனாலே அவருக்கு உயிர் வந்துரும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரு. போலீஸ் எல்லாம் இதை கலட்ட முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் அவர் பேஷண்ட் சார், கலட்டுங்க அப்படின்னு இந்த டாக்டர் கம்பல் பண்ணதுனால வேற வழி இல்லாம அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அவனுடைய ஹேண்ட் கஃப கலட்டுறாங்க. அவன் ஹேண்ட் கஃப கலட்டின அடுத்த செகண்ட் மானிட்டர்ல 0ல இருந்து 19 காமிக்குது. இங்க இந்த பேங்க் ஜெஸ் கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறான். எந்திரிச்ச வேகத்துக்கு இந்த டாக்டர்ஸ் வச்சிருப்பாங்களே ஒரு சிசர், அதை எடுத்து அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் குத்தி போட்டுட்டான். இவங்களோட துப்பாக்கியை எடுத்து முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இருக்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையும் சுட்டு கொண்டுறான். அந்த வேன் போய் எங்கேயோ கவுந்து விழுது. அதுல இருந்து மெதுவா எந்திரிச்சு அவன் வெளியில போறதோட காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.